ஹலோ, ஜெயபாண்டி நாடார் மளிகை கடை தானே? அண்ணாச்சி இருக்காரா? அவரை பேச சொல்றா. ஹலோ அண்ணாச்சி, நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவை. லிஸ்ட் சொல்ற, எழுதிக்கங்க. ஏ கிளாஸ் அரிசி, அதாயா பொன்னி, அதுல ஒரு 10 கிலோ, சர்க்கரை ஒரு 7 கிலோ, இந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கிற சோப்பு இல்ல, மைசூர் சாண்ட்லெட், அதுல ஒரு 2 டஜன், அப்புறம் இந்த துணிக்கு போட்டு தேப்பமே பார் சோப்பு 501, அதுல ஒரு 2 டஜன். கான்ஸ்டேபிள் வருவாரு, கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. அரிசி கட்டிட்டியால? இத கட்டிட்டு இருக்கானாச்சு. சீக்கிரம் கட்டல, இன்ஸ்பெக்டர் நிறைய சோழியா வேண்டி இருக்கு. அப்படியே என்னுடைய அன்பளிப்பா 1 கிலோ முந்திரி பருப்பும் பொருட்டையும் ரோசா மரத்தையும் போட்டுக்கல. ஹலோ, A3 போலீஸ் ஸ்டேஷன். ஐ எம் B3 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஜெயபாண்டி நாடார் மளிகை கடையில கொஞ்சம் ஜாமான் சொல்லிருக்கேன். அதை வாங்கி உங்க ஸ்டேஷன்ல வைங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து எடுத்துக்குவான். உங்க இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? என்னது, மோசடி கேஸ பிடிக்க போயிருக்காரா? ஆஹா, நானும் அந்த கேஸ் தான் பாத்துட்டு இருக்கேன். கும்பிடுங்க சார். இது வரைக்கும் ஒருத்த என்ன ஏமாத்தி இருப்பானா, இல்ல நான் தான் ஏமாந்து இருப்பானா? ஐயா, யாரே நீ? நான் இன்ஸ்பெக்டர் வீட்டு வேலைக்காரனுங்க. ஐயா மளிகை ஜாமான் எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாரு. இங்கதான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், அந்த மளிகை சாமான் கொண்டு வாயா. ஓ, நான் 1951 இருந்து ஐயா கொடுக்கறேன். ஐயா ஐஜி ஆபீஸ் போயிருக்காரா? என் ப்ரமோஷன் அப்படியே இருக்கு. நீங்க எல்லாம் மனசு வச்சா தான் நடக்கும். முடிப்போம். நீங்க எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? உங்க டிஸ்டிங்ஷன் என்ன? உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீங்க என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வில்லுப்பாட்டு பாடுவீங்களா? பொய்க்கால் குதிரை ஆடுவீங்களா? உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க. ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன். இப்ப இத கொண்டு போய் ஆட்டோ வை. பாப்பா. என்னங்க? ஃபுல் கேஷையும் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன். ட்ரவுசரையும் போடாம வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு 50 ரூபீஸ் இருக்குமா? இருக்கும். 20 ரூபீஸா? ஓகே. டிரைவர் வந்து ஆட்டோ எடுப்பா. ஸ்டாப் த கார். ஹலோ ஜென்டில்மேன், ஐ எம் BWD ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. டவுன் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சார் ஏறிங்க? தேங்க் யூ வெரி மச். ஹாய். இட் இஸ் ரெய்னிங். வண்டியில ஏசி இருக்கா? இல்லீங்க. டேப்பாவது இருக்கா? இல்லீங்க. எதுவுமே இல்லையா? இல்லீங்க. என்ன வெரி ஆர்டினரி வண்டி வச்சிருக்கீங்க? என் வண்டியில எல்லாமே இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணு. சார், வண்டி ஒரு ஆட்டி விடுறீங்களா? வண்டி எதுக்கு ஆட்டுறது? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? வண்டி வச்சிருக்கான் பாரு, கண்ட்ரி ப்ரூட். எல்லாம் என் தலை விதிடா. அப்பாடா. என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி கார்லயே மெட்ராஸ்க்கு வந்துட்டானா? இப்ப என்னையா நீ செருப்பால அடிச்சுட்டல்ல? யாரியா? வக்கீல் ரங்காச்சாரி எங்க இருக்கு? அவர் செத்து போயிட்டாரு. எப்பங்க செத்தாரு? 4 நாளைக்கு முன்னால. எப்படிங்க செத்தாரு? வீடு தீ பிடிச்சிருச்சு. வீடு தீ பிடிச்சிருச்சா? எப்படி? எப்படியோ தீ பிடிச்சிருச்சு. செத்து சின்னாபன் நான் ஆயிட்டாரு. ஏன்டா நொய்யி நொய்யி கேள்வி கேட்கிறேன்? ஏங்க சந்தைக்கா போறீங்க? நானும் அங்கதான் போறேன். எனக்கு ஒரு ஆடு வேணும். இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன். 200 ரூபா ஆகும். 250 வாங்கிக்க. ஆனா ஒண்ணு, பணத்தை இங்க தர மாட்டேன், சந்தையில் தான் தருவேன். சரி வாங்க. அதிசயம் ஆனால் உண்மை. உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடு அல்ல. இந்த ஆடு இப்போ வாயை திறந்து பேச போகுது. என்ன ஆடு பேசுதா? அத நீங்க கேட்க போறீங்க. உலகத்திலேயே பேசுற ஒரே ஆடு இதுதான். ஆடு நீ மூடு. என்ன ஆட்ட பேச வைக்கிறானா? ஆமா, ஆட்டை நான் பேச வைக்க போறேன்.
ஆடு பேசுறத ஓசியில் கேட்கலான்னு வந்தீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. எல்லாம் கை நிறைய காசு போடுங்க ஐயா. புற ஆட்ட போடுங்க. 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 எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. கேளுங்க. இந்த காசை வாங்கிட்டாரு ஆட்ட பேச வையா. சரியா? ஆடு பேசும். ஆனா ஒரு கண்டிஷன். ஆடு தமிழ்ல பேசாது, இங்கிலீஷ்ல தான் பேசும். ஓஹோ, வெள்ளக்காரனுக்கு பிறந்து போல் இருக்கு. யோ, இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒண்ணு பேசையா கேப்போம். இரியா, இங்கிலீஷ்ல பேசும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? பாத்தீங்களா? ஆடு இங்கிலீஷ்ல பேசிடுச்சு. ஆடு பேசுறது கேட்டாச்சுல்ல, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாடா 250 ரூபா புடி. ஆட்டு இப்படி கொடு. நான் பாச்சா கறிக்கடைக்கு போகணும். வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்காடுமே. எல்லாத்திலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். வர்றாயா வர்றா. எல்லாம் சரியா இருக்கா? இதுமாதிரி பூஜை நமக்கு சரியா தான் இருக்கு. வாங்க சொட்டைஸ் வாங்க. அட, நீங்க எல்லாம் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிறதானுங்க. Who is that old man? உமாவோட தாத்தா. தாத்தாஸ் லுக்கிங் வெரி பேத்தாஸ். ஆனா பார்த்தா சினிமா நடிகர் வி கே ராமசாமி மாதிரி இருக்கீங்க. நான் வி கே ராமசாமியோட அண்ணன். ஐ எம் ஏ கவுண்டர். ஐ எம் டிகிரி ஹோல்டர். நோ, அரேஞ்ச் எல்லாம் உள்ள பண்ணிருக்கேன். வாங்கோ, கமான் வாங்கோ. வாங்கோண்ணா, அட வாங்கோண்ணா. ஐயோ வாங்கோண்ணா, நீங்க வாங்கோண்ணா. ஆமா கவுண்டர, என்ன கல்லையும் பீரையும் ஒன்னா வச்சிருக்கீங்க? ரெண்டையும் கலந்து அடிச்சோம்னா கூப்புன்னு ஒரு தூக்கு தூக்கும். ரொம்ப தூக்கிட்டா ஒண்ணும் செய்ய முடியாத. கண்ணகி, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன இப்படி தடிச்சிட்ட? சின்ன வயசுல பார்த்தது. யார் சின்ன வயசுல இந்த பார்த்தது? பொண்ணு சின்ன வயசுல பார்த்தேன். பாப்பீங்க பாப்பீங்க. கெண்ட மீனா? பார்த்தா தெரியல கெண்ட மீனா கொண்ட மீனான்னு. ஆ. ஏய் ஓடி. ஆ? பெரிய கடல் கண்ணி கவர்ச்சி அப்படியே எங்க ரெண்டு பேரையும் மயக்கிறாளாம். கடல் கண்ணி இல்ல, கடல் பண்ணி. பெரியவரே, ஆ. இது ஒரு மாதிரியான இடம். ரொம்ப வாலாட்டினீரு. தலைய மட்டும் வெளியே விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க. ஐயோ, அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன். சும்மா தமாஷ் பண்ண. என்னமோ நிறைய பேசணும்னு கூட்டி வந்தீரு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரு. கவுண்டர, என் பேத்தியால என் குடும்பம் பிரிஞ்சிட போகுதோன்னு பயந்தேன். அங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன? நம்ம இருக்கும்போது விட்டுருவோமா? அதுதான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ. ஓபன் பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. அடேங்க அப்பா, அடிங்க. என்ன இப்படி ஒழுகுது? கவுண்டர, ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. ஊட்டியை விட மெட்ராஸ்ல ரொம்ப சீப்புன்னு பேசிக்கிறாங்களே. எது? அதான் பலானது. பல்லானதுன்னா சிலுக்கு சிலுக்கு. என்னது சிலுக்கு பொலுக்கா? இந்த வயசுல நீ சிலுக்கு பொலுக்குன்னு என்கிட்ட கேக்குற? என்ன யாருன்னு நினைச்சிட்ட? என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலிய மெட்ராஸ் வரைக்கும் வந்தவையான்னா என்ன பார்த்து சிலுக்கு பொலுக்குன்னு கேட்டு விட்டல நீ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கேட்டேன். அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்கிற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதற்கோ ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி, லோல்ல. பாத்துரா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்ன ராசு, இந்த அந்த காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா வேலையை பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு அவுத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. குத்துங்க குத்துங்க. ஆ. இந்தாங்க இதுல. யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட.
இந்தாங்க உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தாடா. பொம்மு பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க குடுக்கடா. குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும் குடி. ஓ சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறம்மா, ஆ. கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? டேய் என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா உங்க பேர் என்ன? ரக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல, நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகி போனது தான் நடக்குது.